மார்க்கு 10:21. பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவரும் தன்னுடைய பக்தி கிரியைகளினால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதியான நீதிமானாகி விட முடியாது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கும் அடிப்படை சத்தியம். ஒரு கிறிஸ்தவர் ஊழியங்களை மதித்து வாரி வாரி வழங்கலாம். இருப்பினும் அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் வழியில் நடக்கும் ஆவிக்குரிய ஞானத்தை பெறாவிட்டால் பயனில்லை. ஆம், கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கின்ற விஷயத்தில் பலவீனமாக வாழ்ந்து கொண்டு காணிக்கை அளிப்பதில் பலம் மிக்கவராக இருந்தால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. ஏனென்றால் கிறிஸ்துவினால் வருகின்ற உலக ஆசீர்வாதங்களும் நித்திய ஆசீர்வாதங்களும் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்காக என்ன செய்தான் என்ற அடிப்படையில் அல்ல, அவன் தன்னுடைய சுபாவங்களாலும் பண்புகளாலும் வாழ்வின் குறிக்கோள்களாலும் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தினான் என்பவற்றை சார்ந்தது. இங்கு இயேசுவை சந்தித்து அவரிடம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட மனிதன் அவர் சொன்னதை செய்ய அவனுக்கு மனம் வரவில்லை. ஆகையினால் துக்கத்தோடு போய்விட்டான். இன்று அவருடைய பிள்ளையாக வாழ நினைக்கும் நாம் முதலாவது அவர் போதிக்கும் சத்தியத்தின்படி வாழ ஒப்பு கொடுப்போம். அதன் பின்பு அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி நித்திய ஜீவனை நோக்கி செல்லலாம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.